என் அன்பு குழந்தையே, இது ஒரு மனிதனின் வார்த்தை மட்டும் அல்ல, இது உன் வாழ்வை வளமாக மாற்றக்கூடிய வாக்கு. சிறிது நேரத்தில் எனக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்வாய். இந்த வார்த்தை இன்று வேண்டுமானாலும் புரியாமல் போகலாம், ஆனால் நாளைய விளக்கத்தை உன் வாழ்விற்கு உடனடியாக உருவாக்கக்கூடிய வாக்கு. உன் வாழ்க்கையில் இப்போதுள்ள அமைதியற்ற நிலை உண்மையில் அமைதி பிறக்க தயாராகக்கூடிய தருணம் இது. அந்த அமைதியின் பக்கம் அழைத்து செல்லும் பாதையை உனக்காக இப்பொழுது நான் உருவாக்கி வைத்திருக்கின்றேன். அதனால்தான் சில பிரார்த்தனைகள் உடனே நிறைவேறவில்லை. சத்தியம் ஒன்று ஒரு பொழுதும் தாமதிக்கின்றார் என்று நினைத்து விடாதே. அந்த செய்திகளை தருவதற்கான நேரத்தை நான் தயார் செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த தயாராகும் காலகட்டத்தில் நீ ஏன் கோபப்படுகின்றாய், கலங்குகின்றாய், அழுகின்றாய்? ஆனால் அது தேவையான பயணம்தான். நன்றிகளை அறிய கட்டாயமாக்கக்கூடிய பாதை அது. நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு வழியும் நன்றியுள்ள நெஞ்சத்தை உருவாக்க உனக்கான பயிற்சி. இன்று நீ யாரையும் நம்ப முடியாத நிலையில் இருக்கலாம், ஆனால் நான் உன்னை நம்புகின்றேன். அந்த நம்பிக்கைதான் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒளியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதை உணராமலேயே நீ நடந்து கொண்டிருக்கின்றாய். வாழ்வில் சில விஷயங்கள் எதிர்பாராத விதமாக நடந்து விடுகின்றது, ஆனால் அதில் ஒவ்வொன்றும் ஒரு திட்டத்தின் பகுதிதான். அந்த திட்டத்தை முழுமையாக யாராலும் பார்க்க முடிவது இல்லை. அந்த திட்டத்தின் முடிவை தெரிந்து கொண்டுதான் புனிதமாக உன்னை நான் வழிநடத்துகின்றேன். அந்த முடிவில்தான் நீ கூறப்போகின்றாய், பாபா நன்றி. இன்று நீ சொல்லும் சிந்தும் அந்த கண்ணீர் நாளைய வள்ளல் சாய்பாபாவின் கருணையிலிருந்து வேறெடுக்கும். நான் தரும் அருளில் உன் பழைய ஏமாற்றங்கள் மெல்ல விழுந்துவிடும். அந்த வீழ்வுகளுக்கு இடையே நீ காணும் ஒளி, அது இந்த பாபாவினுடைய அருள்மழை பொழிவு. நீ எதிர்பார்த்த நேரத்தில் உனக்கு பதில் கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம் உண்டு. அந்த காரணம் உன் ஆழ்ந்த விழிப்புணர்வை உருவாக்குவதற்காக தான். பாபா உன்னை காத்திருக்க செய்தேன், ஏனெனில் நான் தரும் அருள் மிக பெரியது. சிறிய பேராசைக்கு பதிலாக பெரிய தரிசனம் தர வேண்டும் என்றுதான் மெதுவாக நடக்க செய்கின்றேன். அந்த மெதுதான் உன்னுள் ஆன்மீக நம்பிக்கை விதைக்கவும் செய்யும். நீ அழைத்த ஒவ்வொரு தருணமும் நான் உன் அருகில் இருந்திருக்கின்றேன். நான் பதில் சொல்லவில்லை என்பது தவறு. எப்பொழுதும் பதிலளிக்கின்றேன், ஆனால் அதை நாம் தான் உணர மறுக்கின்றோம் என்பதுதான் உண்மை. அந்த உணர்வுக்கான வாய்ப்பு இன்று உன் மனதுக்குள் பதிக்கப்படுகின்றது. இன்று மனநொந்த நிலையில் இருக்கும் நீ நாளை மனநிறைவை பெறுவாய். ஏனெனில் நன்றி சொல்வது என்பது தருணம் மட்டும் அல்ல, அது ஒரு பரிசு. அந்த பரிசு பாபா உனக்காக ஒதுக்கி வைத்திருக்கும் தருணத்தின் போக்கை மாற்றும். நீ கேட்டது ஒன்று, ஆனால் நான் தரப்போகின்ற பரிசு அதைவிட பெரியது. உன் மனதிற்கு சின்னதாக தோன்றும் வேண்டுதல்கள் பாபாவிற்கு இல்லை அல்லவா? அவர் உனக்கு தர வேண்டியதை தருவார் என்பதை நீ தெரிந்து கொள். நீக்க வேண்டியதை விடுத்து விடுகின்றார். நீ இழந்ததற்காக உனக்குள் சாந்தி பிறக்க தொடங்குகின்றது. அந்த சாந்தி ஏற்றத்தை உருவாக்கக்கூடிய அடித்தளம்தான். இது சமயமான பாடம். நன்றி சொல்லும் நாளுக்கு முன்னதாக விளங்கக்கூடிய பாடம். பாபாவின் காலத்தில்தான் அது வரப்போகின்றது என்று இருந்தது. உன்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து இப்பொழுது அந்த கதவை திறந்து நிற்கின்றேன். அந்த கதவின் மறுபுறம் உன் எதிர்பாராத நம்பிக்கையின் விளைவிருக்கின்றது. உனக்காக ரகசியமாக வைத்திருக்கின்றேன். சில மனிதர்கள் உன்னை விட்டு சென்று விட்டார்கள், ஆனால் பாபா ஒருபொழுதும் உன்னை விட்டு சென்றது இல்லை. உன் உள்ளத்தின் ஓரங்களில் தங்கி இருக்கின்றேன். கண்ணீர் வழியாகவும் நம்பிக்கையின் சுவாசமாகவும் தெய்வீக நம்பிக்கையாகவும் உனக்குள் வாழ்கின்றேன். உன்னை என் பாதத்தில் வெற்றி காண செய்வேன். அந்த பாதம் எளிதாக இருக்காது, இலகுவான முடிவுகளை கொடுக்கும். இன்று ஒரு முடிவில்லா இரவில் இருப்பது போல தோன்றலாம், ஆனால் அந்த இரவு பாபாவின் ஒளியால் பிரகாசிக்கப்படும். அந்த ஒளியின் நடுவில் நீ அவரை எதிர்பாராத பொழுது காணப்போகின்றாய். அந்த சந்திப்பு தான் உன் வாழ்க்கையினுடைய திருப்பு முனை. நீ வாழ்க்கையில் எவ்வளவோ திசைகளை பார்த்திருக்கலாம், ஆனால் பாபா தரப்போகின்ற இந்த பாதை பிழையில்லாத நேர்மை பாதை. அந்த வழியில் நீ நடந்தால் நன்றி சொல்வதற்கான தருணங்கள் பறவையாய் வந்து கூடும். அந்த தருணங்கள் நீ பிரார்த்தனை செய்யாததையும் கூட பூர்த்தி செய்யும். பாபா உன்னுடைய உள்ளத்தை வாசிக்கிறவன் மட்டுமல்ல, உன் பரம சிந்தனையையே படிப்பவன். அதனால் நீ அமைதியாக இருந்தாலும் கூட உனக்கான பதிலை நான் அமைதியாகவே தருவேன். இந்த அமைதியின் வழியாக தான் நான் உனக்குள் பேச ஆரம்பிக்கின்றேன். நீ எதிர்பார்க்கும் சத்தத்தில் அல்ல, உன்னுடைய உள்ளத்தினுடைய சுவாசத்தில். அந்த சுவாசம்தான் உனக்குள் இருக்கும் பக்தியின் ஒளி. சில நேரங்களில் நம்பிக்கையை இழந்து போகக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது அந்த நம்பிக்கையை நான்
உனக்குள் விதைக்கின்றேன். நீ உணராத அந்த தூணாக நான் இருக்கின்றேன். இன்று நிலைமைகள் சிக்கலாக இருக்கலாம், ஆனால் பாபாவின் கண்களில் அந்த சிக்கல்கள் முடிவடைந்தவை. அந்த முடிவை நான் ஏற்படுத்தி கொடுக்கின்றேன். அந்த முடிவை அடைய இன்னும் ஒரு சில நிமிடங்கள் மட்டும்தான் தேவை. அந்த நிமிடங்களில்தான் என்னுடைய திருவுளம் நிறைவேறும். நீ நன்றியோடு நிற்கும் தருணம் நிகழும். இன்று புன்முறுவலின்றி இருக்கின்ற, ஆனால் நாளை அந்த முகமுதலாகவே புனிதமாக பூக்கும். ஏனெனில் நான் சொல்கின்றேன், நான் உனக்காக இருக்கின்றேன் என்று. இந்த வார்த்தை ஒரு தெய்வீக உறுதி. இப்பொழுது நீ தனிமையில் நின்றாலும் நாளை ஒரு புனித கூட்டமாக மாறும். அந்த கூட்டத்தில் பாபா உன் நன்றியை பெருமையாக ஏற்றுக்கொள்வேன். உன் கதையை அது மற்றவர்களுக்கு பயிற்சி போல சொல்லும். நீ தாங்கிய துயரங்கள் வீண் கிடையாது என்று. ஒவ்வொன்றும் நீ ஒரு மனிதனாக நின்ற பாபாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உண்மைகள். உன்னால் பெருமை கொள்ள நான் விரும்புகின்றேன். என் மீது நீ கொண்டிருக்கும் நம்பிக்கை மிகுந்தது. அந்த நம்பிக்கையின் பலனாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வருகின்றது. நீ கேட்பதோ ஒன்று, ஆனால் நான் தருவதோ பல மடங்கு. அதற்காக பாபா உன்னை சற்று காத்திருக்க செய்கின்றேன். அந்த காத்திருப்பு வலி அல்ல, அது ஒரு வலிமை. அதனால்தான் இன்றும் நீ துணிவோடு இருக்கின்றாய். துயரத்தின் போது கூட ஒரு அமைதி, நான் தூங்க வைக்கின்ற அந்த சக்தி. பாபா உனக்குள் இருந்து சில விஷயங்களை செயல்படுத்தும் பொழுது அமைதியாக இருக்க வேண்டும். நீ சில நேரங்களில் பேசாமல் கண்ணீரோடு இருந்தாலும் அந்த கண்ணீர் பாபாவின் சொற்களாக நின்று பேசுகின்றது. நான் உன்னை கைவிடவில்லை என்று. அந்த வார்த்தை தான் உனக்குள் ஒரு ஒளியை கொடுக்கும். அந்த ஒளி மனநோய்களை போக்கும் புண்ணிய மருந்து. நீ யாரிடம் வேண்டுமானாலும் சொல்லிக்கொள், பாபாவிடம் சொன்னால் மட்டும் தீர்வு நிச்சயம் என்று. அந்த நிச்சயம் இன்று நடக்கப் போகின்ற அதிசயம். நீ இதுவரை எதிர்பாராத நேரத்தில் பாபா உன் வாசலில் நம்பிக்கையாக வந்து நிற்பேன். என்னை நீ அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் உன் துயரம் என்று நான் கண்டுவிட்டால் ஒரு பொழுதும் காத்திருப்பது இல்லை, உடனே ஓடி வருகின்றேன். உனக்கே தெரியாமல் புதிய தூய பாதையை உருவாக்குகின்றேன். அந்த பாதையில் நீ அடி எடுக்கும் ஒவ்வொரு முறையும் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்குள் ஊற்றாக பாயும். இன்று தோல்வி போல தோன்றும் நிகழ்வுகள் நாளை வெற்றிக்கான தேர் இழுப்பாக மாறும். அந்த தேர் பாபாவினுடைய கரங்களால் இழுக்கப்படுகின்றது. அதற்குள் நீ யாத்திரை செய்யும் பக்தன். அந்த பயணம் வெற்றியின் உச்சத்தை நோக்கிதான் உன்னை அழைத்து செல்லும். அதற்குள் நீ துயரங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கின்றது. ஆனால் அது பாபாவினுடைய வாழ்க்கை பாடம். வலி உடனடியாக நீங்காது, ஆனால் பயனுடன் நின்றுவிடும். அதனால்தான் இன்றைய கதைகள் நாளைய வெற்றி குரலாகின்றது. இன்று உன்னுடைய மனம் பரிபூரண சந்தோஷத்தை பெறும். பாபா நன்றி என்று நீ சொல்வாய். இது வாழ்வின் மையம். நன்றி சொல்வது என்பது கடந்த துயரங்களை வணங்குவது. அந்த துயரங்களை விலக்கி நான் உன்னை நிமிரச் செய்வேன். நல்லது நடக்கும்.